இந்த உலகத்துல ஒரு பாதி நிலம்னா இன்னொரு பாதி கடலா பிரிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கடல்ல இன்னைக்கு வரைக்கும் நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கரமான சில விஷயங்களை உங்க கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது கடற்கோவில். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலப்பரப்பில் தான் கோயில்கள் இருக்கும். ஆனால் கடற்கோவில்னால் ஏதோ கடலுக்குள்ளே மூழ்கிய கோவில் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. கடலுக்குள்ளே போய் கட்டிய கோவில் தான் இந்த ஒரு கடற்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்குங்க. இந்த ஒரு கோவில் முழுக்க முழுக்க பாலி இந்துயிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி கட்டின கோவிலா. இது 2005 கட்டப்பட்ட ஒரு கோவில். இதை கட்டின ஒரு பேர் கிறிஸ் பிரவுன். இந்த கிறிஸ் பிரவுன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அண்டர் வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டர் சினிமோட்டோகிராஃபர். ஏன் இந்த ஒரு கோயிலை நீங்கள் கடல் கடியில் கட்டியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து முக்கியமாக இது ஒரு தனித்துவம், அதாவது இவங்களோட யூனிக்னஸை காட்டுறதுக்காகவே பாலின்ற ஒரு கடவுளை வச்சு கட்டப்பட்டு இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ளே போய் யாராவது இதை தேட போகிறப்ப இந்த ஒரு கடல் கோவிலை பார்த்தா ரொம்பவும் ஆச்சரியப்படுவாங்கல்ல அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வேம்பயர் ஸ்குவிட். இந்த ஒரு வேம்பயர் ஸ்குவிட்டை பார்க்க கிட்டத்தட்ட ரத்த காட்டேரி கலரில் இருக்குமாங்க. இது முழுக்க முழுக்க இதோட ஐஸ் சில நேரத்தில் ப்ளூ கலர்லேயாகவும் சில நேரத்தில் லைட்டிங் பட்டா ஒயிட்டிஷ் கலர்லேயும் இருக்குமா. கடற்கடியில் இது ஏதோ ஃபுட்பால் மாதிரி மிதந்து தான். அதுக்கப்புறம் இது ஜம்ப் பண்ணி போகிறத பார்த்தா தான் தெரியுது இது ஒரு ஸ்குவிட்னு. இந்த ஒரு வேம்பயர் ஸ்குவிட்டை நீங்கள் நார்மலாக மேலெல்லாம் பார்க்க முடியாதுங்களாங்களா. கடல்லேருந்து 1000 மீட்டர் கீழே போனால் தான் உங்களால் இந்த வேம்பயர் ஸ்குவிட்டை பார்க்க முடியுமா. அதுவும் மறைவான இந்த குகை பகுதியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஒரு வேம்பயர் ஸ்குவிட்டை பார்க்க முடியுமா. இதுக்கு பேர் ஏன் வேம்பயர்னு வந்ததுன்னா இது பார்க்கவே ஒரு மாதிரி டார்க் ரெட்டிஷ் கலர்லேயும் ஒரு மாதிரி அகோரமாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வேம்பயர்னு வச்சுருக்காங்களாம். இந்த ஒரு வேம்பயர் ஸ்குவிட்டை பார்க்கவே ரொம்ப விசித்திரமாகவும் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் ஆபத்தானதுன்றாங்க. ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்குவிட்னா அது வாயிலேருந்து இங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்டில் ஒரு ஜெல்லு மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அது ரொம்பவும் ஆபத்துன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இருட்டான பகுதியில் இதுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா இது மேலேருந்து ஒரு லைட் ப்ரொடியூஸ் ஆகும். அது பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் ஆபத்துன்றாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது அண்டர் வாட்டர் கிராப் சர்க்கிள்ஸ். 1995 ஜப்பானில் முதல் முறையாக அண்டர் வாட்டர் சீல கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஒரு விசித்திரமான ஒரு வட்டங்கள். இது முதல்ல பார்க்குறப்ப ரொம்ப விசித்திரமாகவும் மர்மமாகவும் இருந்ததுனால சில பேர் ஏதோ மந்திரங்களில் வச்சு மந்திரவாதி தான் ஏதோ பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய காரணம் சொல்லப்பட்டாலும் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா ஒரு சின்ன மீன் பண்ணுற வேலைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமாங்க? ஆமாங்க, ஒரு சின்ன மீன் அந்த ஒரு இடத்துல வந்து சும்மா ஒரு வட்டங்கள் மாதிரி போடாது, தங்குற ஒரு இடமா கொஞ்ச நாளைக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கும். அதனால் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டு அது மேலே வந்து அதோட முட்டையை இட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போயிடும். அந்த ஒரு மீன் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுனால அதே தானே அது மாதிரி ஒரு வீடு மாதிரி செட் பண்ணிக்குமா. என்னடா ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறேனே, அந்த ஃபிஷ்ஷுக்கு பேர்லாம் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அது தாங்க பஃபர் ஃபிஷ். பஃபர் ஃபிஷ் தாங்க ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் ஃபிஷ்ஷு. எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து சாப்பிடக்கூடாது, அதில் ரொம்ப விஷத்தன்மை அதிகம்ன்றாங்க. ஆனால் சைனாவில் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது அண்டர் வாட்டர் டயர் கிரேவ்யார்ட். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 1967 1973 வரைக்கும் கிட்டத்தட்ட 1-2 மில்லியன்ஸ் ஆஃப் டயர் வந்து கடல் கடியில் கிடக்குதுங்க. புளோரிடாலேருந்து வந்த கப்பல்கள் தான் இது போட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு சின்னமாக ஒரு யோசனை வந்திருக்கு. ஆனால் யார் போட்டான்னு தெரில. கிட்டத்தட்ட எக்கச்சக்க டன்ஸ் ஆஃப் வந்து இந்த ரப்பர் டயர் வந்து கடல் கடியில் கிடக்குது. இந்த மாதிரி கடல் கடியில் கடந்தால் அது வந்து அப்படியே நம்ம ஊரே வந்து மொத்தமும் நாசம் பண்ணிடும் அப்படின்றதுக்காக வெளிநாட்டு கவர்மெண்ட் அது எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1974 தான் அந்த ஒரு ப்ராசஸ் முடிய போகுது. அப்படி முடிகிற நேரத்துலையும் கடைசியாக கிட்டத்தட்ட 8 டன்னில் வந்து ஒரு ரப்பர் டயரோட சில குப்பைகள் மறுபடியும் இந்த மாதிரி கடற்கரைகள் ஓரமாக ஒதுங்கி கிடக்குது. இதெல்லாம் யார் போடுறா, எதுக்காக போடுறாங்கன்றது ஒரு சின்ன குழப்பமாகவே அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எப்படி கடற்கடியில் இப்படி எல்லாமே இருக்குது அப்படின்றத ஒன்று தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் அதை போடுவோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் மட்டும் ஷேர் பண்ணி கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு சூப்பர்வான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.